அண்ணன் தளபதி விஜய் ஆணைப்படி அண்ணல் அம்பேத்கரை படி. அம்பேத்கரை பற்றி நான் தெரிஞ்சுக்கின ஒரு சில உண்மைகள். டாக்டர் B.R. அம்பேத்கரின் உண்மையான பெயர் அம்பாத்வேக்கர். மத்திய பிரதேசத்தில் தீண்டத்தகாதவர்களாக கருதப்பட்டு சமூக பொருளாதார பாகுபாட்டை எதிர்கொண்ட மகார் சாதி குடும்பத்தில் பிறந்தவர். 1955ஆம் ஆண்டில் அவர் பீகார் மற்றும் மத்திய பிரதேசத்தை பிரிக்க முன்மொழிந்தார். இது 45 ஆண்டுகளுக்கு பிறகு செயல்படுத்தப்பட்டது. டாக்டர் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராக இருந்தார். பெண்களின் உரிமைக்காக அவர் தாக்கல் செய்த மசோதா நாடாளுமன்றத்தில் எதிர்க்கப்பட்டதால் அவர் தனது பதவியையே ராஜினாமா செய்தார். இப்போ யாராவது பண்ணுவாங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்ட்னர்ஸ். ஆயிரத்தி 1952 மற்றும் 1954 தேர்தல்களில் போட்டியிட்டாலும் அவர் வெற்றி பெறவில்லை. இந்த மனுஷனையும் தோற்கடிச்சிருக்கிறாங்க. இப்போ எனக்கு ஒரு பாட்டு தோணுது. நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில் இல்லை, உசுரே நீதானே. இப்படி தாங்க தோணுது. என்ன பண்ணுறது? நவம்பர் 27, 1942 அன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய தொழிலாளர் மாநாட்டின் 7வது அமர்வின் போது வேலை நேரம் குறித்து பிரச்சனையை எழுப்பினார். இதனால் இந்தியாவில் வேலை நேரம் 14 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரமாக குறைக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சட்டம் கொண்டு வரலினா நம்ம நிலைமை என்ன ஆகிறது? 14 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம். வெளிநாடுகளில் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இந்தியர் டாக்டர் அம்பேத்கர் ஆவார். டாக்டர் B.R. அம்பேத்கர் இந்தியாவில் பெண் தொழிலாளர்களுக்காக பல சட்டங்களை உருவாக்குவதற்கு பொறுப்பானவர். சுரங்க மகப்பேறு நன்மை சட்டம், பெண் தொழிலாளர் நல நிதி, பெண்கள் மற்றும் குழந்தைகள் தொழிலாளர் பாதுகாப்பு சட்டம். நம்ம ஹீரோக்கள் படத்தில் பெண்கள் குழந்தைகளுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு டைலாக் பேசுவாங்க. ஆனால் இந்த மனுஷன் செயல்படுத்தி காமிச்சிருக்காரு. அதை இப்போ தளபதி விஜயும் ஃபாலோ பண்ணுறாரு. சந்தோஷம். அண்ணல் வழியில் அண்ணன் தளபதி விஜய். பெண் தொழிலாளர்களுக்கான மகப்பேறு நன்மை, நிலக்கரி சுரங்கங்களில் நிலக்கீழ் வேலைகளில் பெண்களை வேலைக்கு அமர்வதற்கான தடையை மீட்டெடுத்தல். டாக்டர் அம்பேத்கரின் PhD 1923 எழுதப்பட்ட பிரிட்டிஷ் இந்தியா மாகாண நிதியின் பிரிணாமம் என்ற ஆய்வறிக்கை 13 நிதி கமிஷன் அறிக்கைகளுக்கும் ஒரு தனித்துவமான ஆதாரமாக உள்ளது. டாக்டர் B.R. அம்பேத்கர் மக்கள் நலனுக்காக எண்ணற்ற சட்டங்களை இயற்றினார். தொழிலாளர்களுக்கு அகவிலைப்படி, துண்டு தொழிலாளர்களுக்கு லீவ் பெனிஃபிட், ஊழியர்களுக்கான ஊதிய அளவு திருத்தம், உடல்நல காப்பீட்டு திட்டம், தேசிய வேலைவாய்ப்பு நிறுவனம், வேலைவாய்ப்பு பரிமாற்றம், ஊழியர்களின் மாநில காப்பீடு, வருங்கால வைப்பு நிதி சட்டம், தொழிற்சாலை திருத்தச் சட்டம், தொழிலாளர் தகராறு சட்டம், குறைந்தபட்ச ஊதியம், நலனுக்காக நிலக்கரி சுரங்க பாதுகாப்பு, ஸ்டோவின் திருத்த மசோதா மற்றும் மைக்கா சுரங்க தொழிலாளர் நல நிதி ஆகியவற்றை சட்டமாக்கினார். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் இந்திய புள்ளியியல் சட்டத்தை 1942 நிறைவேற்றினார்.
டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கரும் நீர்வள மேம்பாட்டுக்கு பங்களித்தார். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், ஹெராகுட் திட்டம் மற்றும் சான் நதி பள்ளத்தாக்கு திட்டம் ஆகியவற்றை வடிவமைத்து திட்டமிட்டார். மில்டன் யங் கமிஷன் அம்பேத்கர் முன்வைத்த யோசனைகளின் அடிப்படையில் இந்திய ரிசர்வ் வங்கி RBI நிறுவப்பட்டது. அக்டோபர் 14, 1956 அவர் தீக்ஷபூமியில் நாக்பூர் புத்த மதத்திற்கு மாறினார். இது தம்ம சக்கர பிரவர்த்தன் தின் என்று அழைக்கப்படுகிறது. டிசம்பர் 6, 1956 டாக்டர் BR அம்பேத்கர் இறந்ததைத் தொடர்ந்து அவரது உடல் தகனம் செய்யப்பட்ட சத்திய பூமி அவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நினைவு தலமாகும். நாள் மகா பர்னிவான் தினமாக அனுசரிக்கப்படுகிறது.